இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மங்கி தண்ணீரில் ஸ்விம் பண்ணும் ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து அது துடிக்குதுன்னு நினைச்சுக்குது. உடனே ஐயோ இது ட்ரவுன் ஆகுது, நான் சேவ் பண்ணியே ஆகணும்னு அதை வெளியில எடுத்து ட்ரீ மேல சேஃபா வைக்குது. அது மட்டுமா, ஐயோ இப்ப அதுக்கு பசிக்குமேன்னு சொல்லி அதோட ஃபேவரட் பனானாவை அதன் வாயில் திணிக்குது. சில நிமிடங்களில் அந்த ஃபிஷ் பரிதாபமாக இறந்து போகிறது. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? அந்த மங்கியோட இன்டென்ஷன்ஸ் ரொம்பவே பியூர். ஆனா அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன வேணும்னு அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. இதுதான் டெய்லியும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு ரைட்னு தோன்றதை தான் நம்ம லவ், கேர், அஃபெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நாளாவது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பார்த்திருப்போமா? எஸ்பெஷலி ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம அப்பதான் எக்கச்சக்க மெசேஜஸ், கால்ஸ் சொல்லி அட்டென்ஷன் ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க நம்மள லவ் பண்ணிக்கிட்டே அவங்களோட பேஷனுக்கும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா நம்ம எனக்கு நீ ப்ரையாரிட்டியோ கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி சண்டை பிடிப்போம். இது லவ்ல மட்டும் இல்ல நண்பர்களே, நம்ம பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இது நடந்துகிட்டே இருக்கு. லவ் ரொம்ப முக்கியம் தான், ஆனா அதோட ஃபவுண்டேஷனே புரிதல் தான். இந்த புரிதல் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய காதல் கொட்டை கட்டினாலும் அது கீழே விழுந்து உடையும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஐ லவ் யூ ப்ரோன்னு கமெண்ட்ஸ்ல எனக்கு லவ் ஷோ பண்ணுங்க. பிளஸ் உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு இந்த ரீல் ஷேர் பண்ணிட்டு ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் அக்செப்ட் ஆஸ் யூ ஆர் அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா